ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SapaduNallaIrukku சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஒரு டெசர்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி கஸ்டர்ட் ஃப்ரூட் டெசர்ட் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அது கூட 1 கப் மில்க் ஆட் பண்ணி நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. பால் நல்லா கொதிக்க ஆரம்பித்த பிறகு அது கூட 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கட்டி பட்டுரும் நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சமாக மில்க் எடுத்து ஒரு பவுலில் கஸ்டர்ட் பவுடரை அதில் ஆட் பண்ணி பேஸ்ட்டாக ஆக்கிட்டு அதையும் நீங்கள் மில்க்கு கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே டைரெக்டாகவே ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கட்டிப்படாமல் நல்லா கையை விடாமல் கிளறினீங்கன்னா சூப்பரான கஸ்டர்ட் பவுடர் மில்க் ரெடி ஆகிடும். மிக்ஸ் பண்ண அது ஒரு திக் கன்சிஸ்டன்சி ஸ்டேஜுக்கு வந்துடும். நல்லா ஒரு திக் ஸ்டேஜுக்கு வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா ஆற வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் கூட வேணாலும் நீங்கள் ஒரு ½ அன் ஹவர் வச்சு எடுத்திங்கன்னா ரொம்பவே சில்லுன்னு இருக்கும். சாப்பிட ரொம்பவே அருமையாக இருக்கும். அது கூட உங்களுக்கு விருப்பமான எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வாட்டர்மெலன், ஆப்பிள், பனானா, pomegranate ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்தெந்த ஃப்ரூட்ஸ் விருப்பமோ எதை வேணாலும் இது கூட ஆட் பண்ணி கஸ்டர்ட் ஃப்ரூட் டெசர்ட் ரெடி பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக இது கூட ஃப்ரெஷ் க்ரீம் கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா ஹோட்டலில் சாப்பிட்ற அதே ரிச் டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். நான் இன்றைக்கி இது கூட 1 ஸ்பூன் ஹனி ஸ்வீட்டுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். ஃப்ரூட்ஸ்லேயே ஸ்வீட் இருக்கும். எக்ஸ்ட்ரா ஸ்வீட் வேணும்னா ஹனியும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டியூட்டி ஃப்ரூட்டியும் கார்னிஷிங்காக ஆட் பண்ணிக்கிறேன். கிட்ஸுக்கெலாம் ரொம்பவே பிடிக்கும். எல்லா பொருட்களையும் நல்லா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களோட கலர்ஃபுல்லான எம்மியான டேஸ்டியான ஹெல்த்தியான கஸ்டர்ட் ஃப்ரூட் டெசர்ட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கலர்ஃபுல்லான ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்னொரு அருமையான வீடியோவோடு நான் திரும்ப வரேன். அது வரைக்கும் காத்திருங்கள். பை பை.